கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் பேரன் பேத்திகளோட கிறுக்கல்கள்லாம் உங்களுக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு பிடிச்ச சீரியலை கரெக்டாக பார்க்க முடியல, அந்த பிரைட்டான சன்செட் கொஞ்சம் மங்கலாக தெரியுது. அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் சுகரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் அதனால வரக்கூடிய ப்ராப்ளமை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். ஹாய்ங்க, நான் உங்கள் டாக்டர் பிரவீன் ராஜ், டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த் ஈஸி. இது எபிசோட் 1 இன் ப்ராப்ளம்ஸ் இன் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். அதாவது நீங்கள் சுகரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணலன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு அவேர்னஸை கிரியேட் பண்ண வந்திருக்கேன். இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அவ்வளோ சீரியஸான ப்ராப்ளமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதப்போ. ஏன்னா நம்ம கண் ரொம்ப சின்னது அண்ட் ரொம்ப மிருதுவானது. அதே நேரத்தில் நம்ம கண்ணில் இருக்கிற விழித்திரை ரெட்டினா ரொம்ப ரத்த நாளங்களை கொண்டது. அங்கே இருக்கிற ரத்த நாளங்கள்லாம் சின்ன சின்ன ரத்த நாளங்கள்ங்க. ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது தான் நம்மளுக்கு விஷன் பாதிப்பு அடையும். நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணாதப்போ இந்த மிருதுவாக இருக்க ரத்த நாளங்கள்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால புது ரத்த நாளங்கள் உருவாக ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் வீக்கம் வரலாம், ஃப்ளூயிட் லீக், அது மட்டும் இல்லாமல் வேறு சீரியஸான ப்ராப்ளம்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எந்த பாதிப்புமே தெரியாதுங்க. ஆனால் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டார்ட் ஆகி வேறு ப்ராப்ளமாக வர ஆரம்பிக்கும். கண் பார்வை மங்கி டோட்டலாக லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த அளவுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இயர்லி ஒன்ஸ் ரெட்டினோபதி செக்அப்னு சொல்கிற ஐ செக்அப் பண்ணாலே போதும். அதோட காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தடுக்க முடியும். டயபெட்டிக் ரெட்டினோபதியை ஏர்லியாக கண்டுபிடிச்சா இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் லேசர் தெரப்பி மூலமாகவே நம்ம க்யூர் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் ஹெல்த் ஈஸியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.